இங்கு திமுகவா அதிமுகவா என்கிற இருமுனை போட்டி தான் ஆட்சி அதிகாரத்திற்கு இருக்கிறதே தவிர திமுகவா அல்லது விஜயா அல்லது அதிமுகவா விஜயா என்கிற பேச்சுக்கு இடமில்லை. ஒன்று திமுக ஆட்சிக்கு வரும் அல்லது அதிமுக ஆட்சிக்கு வரும். இதுதான் தமிழ்நாட்டின் கடந்த 50 ஆண்டுகால வரலாறு. அந்த வரலாறை திடீரென்று அரசியலுக்கு வந்த விஜய் அவர்களால் மாற்றியமைக்க முடியாது. தமிழ்நாட்டின் பல்வேறு கருத்து கணிப்பில் தற்போது 4 அணிகளாக போட்டியிடுகிற சூழலில் மீண்டும் திமுக வெற்றி பெற்று முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை பல்வேறு ஊடகங்களும் பத்திரிகைகளும் கணித்து வருகிறார்கள். அந்த வகையில் லயலோனுடைய கருத்து கணிப்பு இதை வெளியிட்டிருக்கிறது. விஜய் ஒரு காலத்திலும் இந்த தேர்தலில் வெற்றி வாகை சூட முடியாது. அவர் ஓட்டை குறிப்பதற்கு பயன்படுவாரே தவிர அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு விடுகின்ற வாக்குகள் அவருக்கு வெற்றி தேடித்தருமா என்றால் அது தேடித்தர வாய்ப்பில்லை. இரண்டாவது இடத்துக்கு வரும் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் கிட்டத்தட்ட 5-6 முறை முதலமைச்சராக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த தமிழ்நாடு முழுவதும் கிளைகளை கட்டமைப்புகளை கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்திற்கு செல்வோம். அதனால் ஒரு காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இடத்தை விஜய் அவர்களால் பிடிக்க முடியாது. இங்கு திமுகவா அதிமுகவா என்கிற இருமுனை போட்டி தான் ஆட்சி அதிகாரத்திற்கு இருக்கிறதே தவிர திமுகவா அல்லது விஜயா அல்லது அதிமுகவா விஜயா என்கிற பேச்சுக்கு இடமில்லை. ஒன்று திமுக ஆட்சிக்கு வரும் அல்லது அதிமுக ஆட்சிக்கு வரும். இதுதான் தமிழ்நாட்டின் கடந்த 50 ஆண்டுகால வரலாறு. அந்த வரலாறை திடீரென்று அரசியலுக்கு வந்த விஜய் அவர்களால் மாற்றியமைக்க முடியாது. அவர் அதற்காக ஒரு கனவு காணுகிறார், அவ்வளவுதான். அரசு செவிலியர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும். ஏற்கனவே நான் அவர் போராடுகின்ற இடத்திற்கு சென்று சந்தித்து ஆதரவு தெரிவித்தேன். அதில் தற்போது 160 பேரை நிரந்தரமாகவும் 1000க்கும் மேற்பட்டவர்களை பணி வரமுறை செய்வதற்கான பணிகள் நடந்து வருகிறது. அனைத்து செவிலியர்களையும் பணிநிரந்தரம் செய்ய வேண்டும். அதுபோன்று ஆசிரியருடைய பிரச்சனைகளை அழைத்து பேசி சுமூக தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும். அதுபோன்று இடைநிலை ஆசிரியர்கள், தொழில்நுட்ப ஆசிரியர்கள், சமூகத்தில் வேளாண்மை துறையில் பணி செய்கின்ற, பொறியியல் துறையில் பணி செய்கின்ற, அதுமாதிரி டேங்க் ஆப்ரேட்டர்ஸர், அதுமாதிரி மக்கள் நல பணியாளர்கள், கிராம உதவியாளர்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அதனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டிப்பாக படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக இதையெல்லாம் செய்து தர வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறார். சேலம் ஜவுளி பூங்கா வந்து ஆமாம், அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுக்கணும். அது கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை ஒட்டுமொத்த சேலம் மாவட்டத்து விவசாய மக்களின் கோரிக்கையாக எனது கோரிக்கை நான் முன்வைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.